அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம், அன்பு தமிழின் இனிய நல் வணக்கங்கள். இப்பொழுது நாங்கள் 4வது நேரலை ஊடாக உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒலிவில் பிரதான வீதிக்கு அருகாமையில் இருக்கின்ற அல்ஹம்ரா மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்துக்கு பின்புறமாக இருக்கின்ற வீதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தேச்சியாக இந்த பிரதேசத்திலே மழை காலங்களில், பருவ மழை பெயர்ச்சி காலங்களில் இந்த வீதி பூரணமாக வெள்ளத்தினால் நிறைந்திருப்பது வழக்கமாக கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக மாறி போயிருக்கிறது. இந்த பிரதேச மக்களுடைய வீடுகளில், வளவுகளில் எல்லாம் நீர் நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக ஒலிவில் பிரதேசத்தினுடைய ஒலிவில் 2ஆம் குறிச்சி பிரதேசத்தில்தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த விடயத்தை இங்கு அரசியல் பிரமுகர்கள் சரி, கிராம சேவகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுத்தி உத்தியோகத்தர், அபிவிருத்தி சார் விடயங்களுக்கு பொறுப்பானவர்கள், நம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் நியமித்திருக்கின்ற பிரஜா சக்தி உறுப்பினர்கள் யாரும் இங்கு வருவதை தருவதும் இல்லை, இந்த மக்களுடைய இன்னல்களை கண்டறிவதில்லை என்று இந்த பிரதேச மக்கள் எமது கீரல் சமூக தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய சம்பந்தப்பட்ட தரப்புகள் இந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வீதியால் வருவதற்கு முடியாமல் மக்கள் இந்த சிறிய வடிகான் ஒன்று இருக்கிறது, அந்த வடிகானுக்கு மேற்புறமாக நீர் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் பாதங்களை வைத்து இப்பொழுது இலகுவாக சறுக்கி விழுகிறது. இந்த 2 அடிக்கு உட்பட்ட வடிகானுடைய கவசில ஊடாகத்தான் இந்த பிரதேசத்திலே மக்கள் தங்களுடைய துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் சகிதம் நடந்து செல்கிறார்கள். இந்த துர்பாகியமான நிலை தொடர வேண்டுமா இல்லையா என்பதை நமது பிரதேசத்தினுடைய அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக ஒவ்வொரு கிராமத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரஜா சக்தி உறுப்பினர்கள், தலைவர், அண்மையில் நியமிக்கப்பட்டவர்கள் இதற்காக பணிபுரிய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ச்சியாக கீரல் சமூக தொலைக்காட்சி இந்த விடயங்களை உங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கும் நடவடிக்கைக்காக குறிப்பாக பிரதேச செயலாளர், அதே போன்று பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்று யாரெல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது விடயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள், வட்டார வேட்பாளர்கள், வட்டார உறுப்பினர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் எல்லோரும் மௌனமே சாதிக்கிறார்கள், ஏனென்று தெரியவில்லை. குறிப்பாக அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளர் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நீர் சரியான முறையில் வடிந்து ஓடுவதற்கு இந்த நீர் திராய்கேணி பாலமணி பிரதேசத்தின் ஊடாக ஒலிவில் 2ஆம் குறிச்சியின் ஊடாக ஊடறுத்து களியோடை ஆற்றினுடைய வடிச்சல் கரைக்கு இது செல்லும். இந்த வடிச்சல் செல்லுவதற்கு முறையான திட்டமிடல் இன்றைய வடிகான் அமைப்புகளே காரணம் என்று இந்த பிரதேச மக்கள் கூறுகிறார்கள். இங்கே நாங்கள் ஒரு வீட்டினுடைய சூழ்நிலையை நாங்கள் இப்பொழுது காண்பிக்கின்றோம். பாருங்கள், இந்த வீட்டிலே வசிப்பவர்கள், சாதாரண குடிமக்கள் எவ்வாறு இன்னல்கள் உருவார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியில் இருக்கின்ற இன்னும் சில வீடுகளை நாங்கள் உங்களுக்காக காண்பிக்க போகின்றோம். என்னுடைய இந்த விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மாஹிர் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் இந்த பிரதேச மக்கள் தேர்தல் காலங்கள் வருகின்ற பொழுது வாக்களிக்கின்றார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு வட்டாரமாக கூட இது இருக்கிறது. பிரதேச சபை உறுப்பினர் ரீனாஸ் இதற்காக முயற்சிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மாத்திரமல்லாமல் இந்த பிரதேசத்திலே நிறைய அரசியல் பெருமர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களும் கூட இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது பார்க்க முடியும், இங்கே ஒரு வீடு அப்படியே கொட்டிலெல்லாம் சம்பூர்ணமாக நீரால் நிறைந்திருக்கின்றது. ஆனால் இந்த பிரதேச மக்கள் எங்களை யாரும் வந்து பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை என்ற குறைபாடுகளை எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். அரசாங்கம் ஒருபுறம் இந்த மக்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஆனால் இந்த நீண்ட கால ஒரு தொடர்ந்தேர்ச்சியான இந்த துயரான சம்பவம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்று தெரியாமலே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு பிரதேசத்தை நாங்கள் காண்பிக்கின்றோம். பாருங்கள், இந்த பிரதேசத்தில் ஒரு சிறிய கொட்டில் குடிசை எல்லாம் இருக்கிறது. இங்கே மக்கள் வசிக்கின்றார்கள்.
ஆனால் இந்த வளவு நிறைய சம்பூர்ணமாக நீர் நிறைந்திருக்கிறது. இந்த மக்களுடைய அன்றாட தேவைகள் விடயங்களை நிறைவேற்றுவதில் கூட மிக சிரமமான ஒரு விடயமாகவே மாறுகிறது. குறிப்பாக ஒலிவில் வைத்தியசாலை உட்பட்ட அல்ஹம்ரா வித்யாலயத்துக்கு பின்புறமாக இருக்கின்ற இந்த பூரணமான குடியிருப்புகள் அனைத்துமே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவே நாங்கள் சில விடயங்களை மாத்திரமே உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் முக்கியமாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஒலிவில் 5ஆம் பிரிவு, ஒலிவில் 6, ஒலிவில் 7 என்று ஒலிவில் 1 இவ்வாறான சில வட்டார குறிச்சிகளில் முறையான செயற்பாட்டுகள் ஊடாக நீர் வடிந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அங்கே இவ்வாறான ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே நீங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தை வளங்களை பயன்படுத்திக் கொண்டு இந்த 7ஆம் பிரிவிலே அன்பித்திருக்கின்ற 2ஆம் குறிச்சி உட்பட்ட இந்த பிரதேசத்திலே நீர் வடிந்தோடுவதற்குரிய வடிகான்களை முறையாக செய்வதன் ஊடாக இந்த பிரதேச மக்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்பதை அரசியல் பெருமர்கள், அபிவிருத்தி சார் பொறுப்பான அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்க முடியும் இன்னும் ஒரு இடம். இது குறிப்பாக அல்ஹம்ரா மகா வித்யாலயம். இலங்கை பாடசாலைகளிலே நமது பிரதேசத்திலே மிக சிறப்பான ஒரு பாடசாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்ஹம்ரா மகா வித்யாலயம் கூட நீரில் மூழ்கி இருக்கிறது. பாருங்கள், அதற்கு பின்புறமாக இருக்கின்ற இந்த பிரத்யேகமாக இருக்கின்ற வளவுகள் எல்லாம் நீர் நிறைந்திருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வியல் நிலைகள் தொடர்ச்சியாக சிரமங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் நாம் ஏலவே சொன்னவர்கள், குறிப்பாக மீண்டும் சொல்லுகின்றோம், இந்த பிரதேசத்தினுடைய தவிசாளர், இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரஜாசக்தி உறுப்பினர்கள் என்று யாரெல்லாம் இதற்கு பொறுப்புக்குரியவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த விடயத்தில் சிறப்பாக இயங்க வேண்டும், தொழிற்பட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். இங்கே பார்க்க முடியும், இங்கே வடிகான் கொத்தும் குறையுமாகவே இருக்கிறது. பாருங்கள், இந்த பெருவெள்ள நீர் இந்த சிறிய பகுதியால் ஓடி செல்ல முடியாது. இது சாதாரணமான மக்களுக்கு மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக தொடர்ச்சியாக மாறி வருகிறது. எனவே இந்த விடயத்தில் நீங்கள் முறையாக இந்த வீதி தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதே போன்று இந்த வடிகானும் முறையான முறையில் திட்டமிட்டு அமைக்கப்படுவதன் ஊடாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நீரை இலகுவாக வடிந்தோடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்று கூறி இந்த விடயத்தை பிரதேச சபை உறுப்பினர், தவிசாளர், பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தர், பிரஜாசக்தி உறுப்பினர்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று யாருக்கெல்லாம் இந்த விடயத்தை கொண்டு செல்ல முடியுமோ நீங்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஷேர் செய்யுங்கள். அவர்களுடைய பார்வைக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு உதவுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிகள்.